வணக்கம் மக்களே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்டுக்கீரை வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பெரிய தண்டாக இருந்தால் சாம்பார் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். காய் போடுற மாதிரியே அந்த தண்டுகளை வதக்கி நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். பொரியல் இதே ஈஸி மெத்தட் தான். எண்ணெயை ஊற்றி சீரகம் பொரிஞ்சோன்னே வரமிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வதங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கீரையை நல்லா அலசி அதை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுறணும் நம்ம. அப்போ வந்து கீரை வந்து உங்களுக்கு பசேர்னு இருக்கும். வதக்கி எடுக்கிறப்ப அப்படியே பசேர்னு பச்சை பசேர்னு அழகாக இருக்கும் கீரை. புரியுதுங்களா? டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் லேசாக மூடி வைங்க. லேசாக மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்துட்டு திருப்பி வதக்குங்க. அப்புறம் மூடி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு திறந்துட்டு திருப்பி இப்படி 2-3 தடவை நீங்கள் லேசாக மூடி வச்சுட்டு வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, கீரையும் வெந்துடும். கீரையும் நல்லா கலராக பச்சையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஈஸியான கீரை பொரியல். கடுகு கிடுகு எதுவுமே போடாதீங்க. இது மட்டும் முடிச்சிங்க. கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டுருங்க. நாங்கள் தேங்காய் போட மாட்டோம், அதனால் போடலை. நீங்கள் வேணும்னா டேஸ்ட்டுக்கு